நோ டிசிப்ளின். நீங்களே பல முறை மைக் போட டிசிப்ளின் பண்ணுவீங்க. டிசிப்ளினே இல்லை. கப்படுகிறது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ ஒன்றை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேச்சாடா பேசுன, கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுன. அதாவது தலைவர் பதவி கிடைச்சோன்னே துஷாரோட வாய் கொஞ்சம் அதிகமாச்சுங்க. நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தலைவரானதுக்கு அப்புறம் கொஞ்சம் போல்டாக இருக்கிறது, எல்லாத்தையும் முன்னாடி நின்று பேசுறதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஓவராக சீன் போடக்கூடாது ராஜா. நீ கஷ்டப்பட்டு பதவியெல்லாம் ஜெயிக்கல, சாதாரணமாக நீ ஜெயிச்சுட்டு வந்த. அதுக்கு இந்த பதவியை வச்சுட்டு இவன் ஆடின ஆட்டம் இருக்கே. இப்போ பிக் பாஸ் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. ப்ரோமோ ஒன்றை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஃபேமஸ் ஆகும். அந்த மாதிரி சீசன் 9 எதுக்கு தெரியுமா ஃபேமஸ் ஆயிருக்கு? நோ டிசிப்ளின் அப்படின்ற விஷயத்துக்கு தான் ஃபேமஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஒழுக்கம்ன்றது சுத்தமாக உங்கள் யாருக்குமே இல்லை. தூங்கிக்கிட்டே இருக்கீங்க, அதாவது இந்த விடிஞ்சதுக்கு அப்புறமும் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க. இதை தாண்டி மைக்கை யாருமே ஒழுங்காக போடுறதே கிடையாது. இவ்வளோ ஏன் கேப்டனே ஒழுங்காக போகிறது இல்லை, அவரே அடிக்கடி மறந்துடுறாரு, நாங்கள் தான் சொல்ல வேண்டி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ கேப்டன் தான் இதை பார்க்கணும். ஆனால் கேப்டனே இவ்வளோ டிசிப்ளின் குறைபாடோடு இருந்தால் அவர் எப்படி மற்றவங்க கிட்ட சொல்லுவார்? அதனால் இவர் கேப்டனுக்கான இதில் சரியாக செயல்படலை. அதனால் கேப்டன் பதவி உங்களை விட்டு போகுது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறாரு. இதை கேட்குற எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. என்னது, கேப்டன் பதவியை பிடுங்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடியே ஒரு சீசனில் கேப்டனை பாதியிலேயே தூக்கி இருக்கிறது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிக் பாஸ் இருக்காரு பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் கேப்டன் கிடையாது, அந்த பதவியை பறிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. துஷார் எதுவுமே ரியாக்ட் பண்ணல, அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. எல்லாருமே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் எபிசோட் பார்க்கும்போது துஷாரை மட்டும் அவர் கேட்டிருக்க மாட்டாரு, நிறைய பேரை கேட்டிருப்பாரு. ஏன்னா எஃப்ஜியை 2 வாட்டி தூங்கி எந்திரிச்சு, அதாவது நாய் குலைச்சி எந்திரிச்சு நானே 2 வாட்டி பார்த்துருக்கேன். அதாவது காலையில் சமயம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே ப்ரஷ்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்போ இந்த எஃப்ஜியை உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கிட்ட இருக்க பிரச்சனையும் சொல்லியிருப்பாரு. அதாவது ஸ்ட்ரெயிட்டாக துஷார் கிட்ட வந்திருக்க மாட்டாரு, எல்லார்கிட்ட இருக்க பிரச்சனையும் சொல்லிட்டு தான் துஷார் கிட்ட வந்திருப்பாரு. இந்த துஷாருக்கு பதவி போனதுல ஒருத்தங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கோங்க. யாருக்குன்னு நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்வதிக்கு தான். ஏன்னா பார்வதி கிட்ட சண்டை போடும் போது தான், நான் கேப்டனு, நான் என்னன்னா பண்ணுவேன், நான் தான் வீட்டோட தலை அப்படின்ற மாதிரிலாம் இவன் பயங்கரமா பேசினா, அதுக்கு பார்வதியை கிண்டல் பண்ற மாதிரி அந்த பெட்டு மேல இருந்து ஆடினாங்க பார்த்தீங்களா, பார்த்து பெட்டு உடஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு போனா. ஸோ இவனுக்கு பதவி போனது வெளியே பார்வதி காட்டலனாலும் உள்ளுக்குள்ள இப்போ பார்வதிக்கு ரொம்ப குலுகுலுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஃபுல் எபிசோட்ல என்ன நடக்குது பார்ப்போம்.